அவரைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு அவரைக்காயை இந்த சைடுக்கு நரம்பெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் கட் பண்ணிக்க வேண்டியதும். ஏன்னா சாம்பாருக்கு வந்து பெரிய பீஸாக போட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து 3 பாகமாக வெட்டினா போதும். துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். அவரைக்காய் சாம்பாருங்கிறது வெறும் அவரைக்காய், வெங்காயம், தக்காளி மட்டும் தான் வேறு காய்கறி போடுறது, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வைக்கிறது தான். துவரம்பருப்பு இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு கொஞ்சமாக காய்ஞ்சிட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, தக்காளி, அவரைக்காய், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 5 தக்காளி, 100 சின்ன வெங்காயம், அப்புறம் அவரைக்காய் சாம்பாருக்கு அவரைக்காய் மட்டும் தான் காய் போடணும். மற்றபடி வெங்காயம், தக்காளி எல்லா குழம்புக்கும் போடுறது தான். கருவேப்பிலை தாராளமாக போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு போடுறது கிடையாது. கொத்தமல்லி, குழம்பு மிளகாத்தூள், தண்ணி சேர்த்துடலாம். உப்பு இப்போ சேர்க்கலை, காய் வெந்தக்கப்புறம் உப்பு சேர்ப்பேன். அப்படியே நல்லா வேகட்டும். பருப்பு வெந்துருச்சு, பருப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். துவரம்பருப்பு காய் வெந்தக்கப்புறம் சேர்த்தா போதும். அவரைக்காய் சாம்பார் காயெல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. அவரைக்காய் வந்துச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம காய் வேக வைக்கும் போதும் கொத்தமல்லி இலை போடணும். அதே மாதிரி இறக்குன உடனே இந்த மாதிரி கொத்தமல்லி இலை தூவி விடணும். இப்போ வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு ரொம்ப குழையில பார்த்தீங்களா, அப்போ எதல் விரிஞ்ச மாதிரி தான் இருக்கணும், குழையக்கூடாது. எப்போ சாம்பார் செய்யும் போதும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட ஆஃப் பண்ணால் குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ தான் போடுறேன், ஆனால் டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு நான் புளி சேர்க்க மாட்டேன். தக்காளி பழம் தான் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். 5 தக்காளி போட்டுக்கேன் பார்த்தீங்களா, அதனால் புளி சேர்க்க தேவையில்லை. அந்த புளிப்பே போதும். நல்லா நாட்டு தக்காளிங்க தக்காளி. சாம்பாருக்கு நம்ம தண்ணி வந்து கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா ஆறு வந்து அந்த இன்னும் கொஞ்சம் திக்காகும் குழம்பு. அதனால் வைக்கும்போதே கட்டியாக வச்சுட்டோன்னா அப்புறம் ரொம்ப வந்து கூட்டு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். துவரம்பருப்பு வந்து சூடு ஆற ஆற கெட்டி பதம் வரும். இப்போ உப்புலாம் கரெக்டாக பார்த்துக்கலாம். இறக்க போகிற டைமில் இந்த கொத்தமல்லி தவி தூவி விட்டுலாம். அது ஒரு வாசமாக இருக்கும், பார்க்குறக்கே நல்லா வந்து சாப்பிடும்போது ஆசையை தூண்டும் இந்த கொத்தமல்லி தலை தூவிடுறது. காய்கறிலாம் கொஞ்சம் உப்பு சேரணும். நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு. அவரைக்கால அவ்வளோ சத்துக்கள் இருக்குது.
சக்கரை நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நார்ச்சத்து நிறைய இருக்குது. இந்த அவரைக்காய் சாம்பார் கூட வேறு எந்த காய்கறி போட்டாலும் அந்த டேஸ்ட் எடுக்காது. நம்ம வெறுமனே இந்த அவரைக்காய் மட்டும் போட்டாலே போதும். அவசரத்துக்கு வச்சுக்கலாம். ஈஸியாக வெட்டுறது ஈஸி, செய்யறது ரொம்ப ஈஸி. பருப்பு வேக வைக்க வேண்டியதான், காயம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அவரைக்காய் எண்ணெயில் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் மூடிச்சுன்னா காய் வெந்துடும். வெந்த உடனே அந்த பருப்பை தூக்கி சேர்த்தோன்னே சாம்பார் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அவரைக்காய் சாம்பார் செய்கிறது. இதுக்கு எந்த வேறு அதிகமான வேலைப்பாடே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெளியூர் தங்கி வேலை பார்க்குறவங்க, பேச்சுலர்ஸு, புதுசாக வந்து சமையல் கற்றுக்கிறவங்க அவசரத்துக்கு செய்யணும். சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஏன்னா அவரைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதான் ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. இப்போ உப்பு காரெல்லாம் கட்டாது. ஏன் புளி சேர்க்க வேணாம்? நாட்டு தக்காளிக்கு புளி சேர்க்கவே தேவையில்லை. சாம்பார் வந்து புளிப்பு சுவை வந்து அந்த சாம்பாரோட டேஸ்ட் தெரியாது. சாப்பாடு வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாடும்போது அந்த புளிப்பு சுவை வந்து இருந்ததுன்னா சாம்பார் எடுக்காது. அதனால் அந்த தக்காளியோட புளிப்பே போதும் இதுக்கு. கொத்தமல்லி தூவிடலாம். அப்படியே தூவிட்டு மூடி வேண்டியதான். காய் வதக்கும் போதும் கொஞ்சம் வந்து கொத்தமல்லியில் போட்டேன். இப்போ இறக்கும் போதும் கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசனை அருமையாக இருக்கும். அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் பச்சை அப்படி போடுறது. நான் இந்த சாம்பாருக்கு மல்லித்தூள்லாம் போடல. வேறு கடையில் உள்ள சாம்பார் பொடி எதுவுமே நான் போடல. எல்லாமே வீட்டில் செஞ்சது தான். சாம்பார் வாசத்துக்காண்டி கடையில் கரைக்கிற சாம்பார் பொடி போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். வாசனையும் வந்து சாம்பார் வாசனை தூக்கும். ஆனால் வந்து நான் அதை சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து வீட்டில் செய்கிறது மட்டும்தான் எல்லாமே சேர்த்துறது இல்லை. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸ்டவ் ஆஃப் பண்ணுற டைம் வந்துருச்சு. இந்த பச்சை கொத்தமல்லி போட்ட உடனே ஆஃப் பண்ணி வந்தோம். அந்த பச்சையாக கிடக்கும் பார்த்திங்கன்னா ஊற்றி சாடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவரைக்காய் சாம்பார் ரெடி. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் என்னோடய சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனலில் விதமான சாப்பாடு வகைகள் செஞ்சு காட்டுறேன். என்னோடய சேனலில் என்னோடய சேனல் நேம் ராஜசெல்வி. இந்த சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் எல்லாருமே. அவரைக்காய் சாம்பார்